ஸோ எங்களுக்கு சொல்லுங்க மேம். நாங்க ஒரு 20,000மோ, 40,000மோ சம்பளம் வாங்குறோம்னா, எப்படி நாங்க பட்ஜெட் பண்ணோம்? ஸோ எப்படி பட்ஜெட் பண்ணா நாங்க அந்த மாரி பாரோயிங் சைக்கிள்ல மாட்ட மாட்டோம்? ஒரு சிம்பிள் ரேஷியோ அத ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். 40, 40, 20. ஓகே. என்னன்னா, ஃபர்ஸ்ட் 40% உங்களோட ரெண்ட். ம். மோஸ்ட் லைக்லி இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 50% ஆஃப் யுவர் சேலரியே ரென்ட்டோ இல்ல பிஜி எக்ஸ்பென்ஸோ இருக்கும். அடுத்த 40% வந்து உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா, உங்களோட டிரான்ஸ்போர்ட், ஃபுட் உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள்லாம் அந்த 40%. பாக்கி இருக்கிற 20%க்கு தான் நீங்க எய்தர் இஎம்ஐ கட்ட முடியும், இல்லன்னா சேமிக்க முடியும். ம். நான் சேமிக்கவும் செய்யணும், இஎம்ஐயும் கட்டணும்னா, இந்த 100%க்கு மேல போயிடுவீங்க. அப்ப என்ன ஆகும்? டெஃபினட்டா கடன் வாங்க வேண்டியிருக்கும். ம்ஹ்ம். ஸோ, இந்த ரேஷியோவ ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸிங் வந்து ஒரு 40,000 இன்கம் வருது. ஓகே. அவங்களுக்கு வந்து 8,000 தான் அவங்களுடைய அந்த 20%. ம். 8,000க்கு தான் அப்போ அவங்க இஎம்ஐ வாங்கணும். இல்ல 8,000க்கு தான் அவங்க சேமிக்கணும். இந்த பாக்கி 32,000 அவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கும், அவங்களுடைய ரென்ட்டுக்கே சரியா போயிடும். இந்த சிம்பிள் ரூல ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க டீட்டெயில்டா பட்ஜெட்டிங்லாம் பண்ண வேண்டாம். யூ வில் பி சேஃப். அட்லீஸ்ட் கடன் வாங்காம நீங்க வாழலாம்.